விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களாக்கிய நீங்கள் அன்பு கொடுக்கும் மனிதராக இருப்பீர்கள். அது தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் உங்களுடன் பழகிவிட்டார்களாலே அவர்களுக்கு நீங்க அதிகமான ஒரு அன்பை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்போதும் இருந்து கொண்டுமே தங்க இருப்பீங்க. அது கெட்டவங்க நல்லவங்க எதையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. நம்மளை தேடி வந்து விட்டார்கள் என்றால் நம்ம முழுமையான ஒரு அன்பையும் பாசத்தையும் நம்ம வாழ்க்கையில காட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு விருச்சிகம் ராசி ஆண்களும் பெண்களும் நிச்சயமா இருக்கத்தாங்க செய்வீங்க. ஆனா உங்களுடைய அன்பு எப்பயுமே உண்மையானது, ஆழமானது. யாரை உங்களை தேடி வந்தாலும் அந்த ஒரு அன்பை நீங்க கொடுத்த ஒரு அன்பை யாருமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அன்பை நீங்கள் எப்போதுமே பரிசாக கொடுத்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் அதே ஒரு அன்பு உங்களுக்கு அதிகமான காயங்களை கொடுத்திருக்கும். அந்த ஒரு காயங்கள் இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் ஒருவரை நம்பினீர்கள் என்றால் முழுமையாக நம்பி விடுவீர்கள். அதனால் தான் அந்த ஒரு நம்பிக்கை உடைந்த போது அது சாதாரணமான காயமாக இல்லாமல் மறக்க முடியாத ஒரு துன்பமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியது. அந்த துன்பங்கள் உங்களுடைய மனதிற்குள்ள இன்னும் இருந்து கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வர வைத்து கொண்டுமே தான் இருக்கும். அதனால தான் நம்பிக்கை உடைந்த போது சாதாரணமான காயமாக இல்லாமல் மறக்க முடியாத ஒரு துன்பமா அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி ஒரு தேவையில்லாத பிரச்சனையை உருவெடுக்கவா ஆரம்பித்தது. நீங்கள் கொடுத்த அன்பு திரும்ப கிடைக்காமல் போன தருணங்கள் உங்களுடைய மனதில் இன்னும் ஆழமாகவே பதிந்து இன்னும் அது உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். உங்களுடைய மனசை புரியாமலேயே உங்களுடைய அருகில் நடந்த உண்மை சம்பவங்கள் உங்களுக்குள்ள இன்னும் கவலைகளை தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க நம்பிய ஒருவர் வெளியில் வேற மாதிரி நடந்து கொண்டு உங்களிடம் வேற மாதிரி இருந்திருப்பார். நீங்கள் உண்மையா நினைத்த உறவு அவர்களுக்கு ஒரு சின்ன விஷயமாகத்தான் தெரியும். ஆனால் நீங்கள் அந்த ஒரு உறவின் மீது எந்த அளவுக்கு ஒரு பாசத்தையும் எந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் வைத்தீர்கள் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர்களுக்கு அது எப்பொழுதுமே எளிதாகத்தான் தெரியும் மற்றவர்களுக்கு. ஏனென்றால் அவர்கள் எத்தனையோ உறவுகளை பார்த்து இந்த மாதிரி கடந்து வந்த அனுபவங்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எப்போதுமே கிடையாது. யாரையாவது பார்த்து பேசிவிட்டீர்கள் என்றால் மறுதடவை அவர்களை பார்க்கும் பொழுது நீங்களே போய் முன்னின்று அவர்களை தேடி போய் பேசுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு உறவினர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே நீங்க இருப்பீங்க. நீங்க உண்மையா நினைத்த உறவு அவர்களுக்கு ஒரு சின்ன விஷயமாகத்தான் இருக்கும். அந்த ஒரு உண்மை தெரிய வந்த போது நான் இவ்வளவு நாள் யாரை நம்பினேன் என்ற ஒரு கேள்வி உங்களை உலுக்கி எடுத்திருக்கும். ஆனால் அவர்கள் உங்களை பார்த்தும் பார்க்காமல் போன நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். நீங்கள் இரவு நேரங்களில் ஒதுக்கி அழுததற்கான காரணங்கள் பல இருக்கும். அதுல ஒரு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? ஒரு நாள் நீங்கள் மிகவும் நம்பிய ஒருவருடன் பெரிய சண்டையோ அல்லது நீங்கள் அவரை மன்னித்து மீண்டும் பேச முயற்சி செய்யவோ ஆரம்பித்திருப்பீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகிவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். அந்த ஒரு இரவு நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக அழுதிருப்பீர்கள். நான் தவறா இல்லை அவங்களுடைய தவறா என்று உங்களை நீங்களே தூங்க விடாமல் உங்களுடைய மனதுக்குள்ள கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்க நிச்சயமா கூறியே ஆகணும். நீங்க தவறு செய்திருந்தாலும் அதை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்ட மனிதர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனா அதற்கு பதிலாக சிலர் உங்களுக்கு எதிராகவே நின்று இருப்பார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் உங்களுடைய நல்ல மனதை பலவீனமாக எடுத்துக்கொண்ட ஒரு மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. நீங்க மன்னித்ததை அவர்கள் உங்களுடைய குறையாக பார்த்திருப்பார்கள். அதனால தான் சிலர் உங்களை காயப்படுத்தியும் அதற்கு பிறகும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திரும்பி வராமலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்திய சில விஷயங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் வெளியில சொல்லாமல் உள்ளுக்குள்ள சுமந்த வழிகள் 3 கதைகள் போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். முதலாவதாக இருப்பது, நீங்கள் மிகவும் நம்பிய நண்பன் உங்களை விட்டு சென்றது. அதை உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதை நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் உள்ளே வைத்துக் கொண்டு அழுது தீர்த்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ இருக்கும். இரண்டாவதா இருப்பது, ஒரு உறவில் நீங்கள் முழுமையா ஈடுபட்டிருந்தாலும் அந்த நபர் அதையே மதிக்காமல் நீங்க கொடுக்கக்கூடிய அன்பையும் மாசத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உங்களை ஒரு மனிதன் போல நடத்தாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு வழியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். மூன்றாவதா உங்களுடைய வாழ்க்கையில இருப்பது, குடும்பத்துல நீங்க செய்த உதவிகள் மதிக்கப்படாமல் போனது. அதை பற்றி நீங்கள் ஒருபோதும் வெளியில் சொன்னது கிடையாது. இருந்தாலும் நான் குடும்பத்துக்காகத்தானே உழைத்து இந்த ஒரு உதவியையும் இந்த ஒரு செயலையும் நான் குடும்பத்துக்காக செய்து கொடுத்தேன். அதை அவர்கள் மதிக்காமல் போனது எனக்கு மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை தேடி கொடுத்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் குடும்பத்தில் சொல்லாமல் உங்களுடைய நண்பர்களிடமோ உங்களுடைய துணையிடமோ நீங்கள் கூறி அழுத நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா? நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியா பொருந்துதா? நான் ஏதேனும் உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள். உண்மையை பேசியிருந்தால் கமாண்ட் வழியாக கூறிவிடுங்கள். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு, இந்த ஒரு நாளுக்கு பிறகு, குறிப்பா வரக்கூடிய இந்த ஒரு தேதியில உங்கள் வாழ்க்கையில ஒரு அமைதியானது உங்களை தேடி வரும். இந்த ஒரு அமைதி உங்களுடைய மனதை மெதுவாக சரி செய்யும். நீங்கள் காத்திருந்த அன்பு திடீரென்று உங்களுடைய வாழ்க்கைக்கு திரும்பி உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அது ஒரு புதிய நபராக இருக்கலாம், அல்லது பழைய உறவு புதிதாக உங்களை தேடி மறுபடியும் வரலாம். அந்த அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டே தங்க இருக்கும். நீங்கள் மறந்த மகிழ்ச்சி மீண்டும் உங்களை தேடி வந்துவிடும். நீங்கள் சிரிக்க மறந்த நாட்கள் முடிந்து மீண்டும் சின்ன விஷயங்களிலும் சந்தோஷம் காண ஆரம்பிக்கக்கூடிய நல்ல ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எரிய ஆரம்பிக்கும். அந்த ஒரு வெளிச்சம் உங்களுடைய மன அமைதி, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய புதிய ஆரம்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஒரு நாள் நீங்கள் ஒரு முக்கியமான நபருடன் பேசியிருப்பீங்க. அது ஒரு நண்பராக இருக்கலாம், அல்லது ஒரு உறவாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த ஒரு பேச்சு உங்களுடைய மனதை லேசாக மாற்றி கொடுக்கும். நீண்ட நாள் சுமந்த பாரம் அந்த ஒரு உரையாடலில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். அதற்கு பிறகு நீங்கள் உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம மற்றவங்களை நேசித்து எந்த விதமான பயனும் கிடையாது. முதல்ல நம்மளை நேசிக்கணும். நம்மளை மீது நம்ம பாசத்தை காட்டினா தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று உங்களுடைய எண்ணங்களை அனைத்தையும் நீங்கள் மாற்றிக்கொண்ட நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கும். நான் எனக்கு போதும் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி வந்து கொடுக்கும். அதை நீங்களே எதிர்பார்க்காத ஒரு மாற்றமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மனிதர்கள் உங்களை காயப்படுத்த மாட்டாங்க. உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. ஆனால் அந்த மனிதர்களை நீங்க சரியா வழிநடத்தணும். சரியான ஒரு இடத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நீங்க தலைமீது ஏறி உட்காரக்கூடிய வேலையையும் உட்காரக்கூடிய அந்தஸ்தையும் கொடுக்காம எந்த ஒரு இடத்தில் எப்படிப்பட்ட பேச்சை அவர்களிடம் நம்ம பேசினால் அவர்கள் நம்மிடம் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் அந்த ஒரு மனிதர்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைக்கணும். அவங்க உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய உணர்ச்சிகளை மதித்து நடந்து கொள்வார்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், காதலிகளாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அவர்கள் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் உங்களுடைய அனைத்தையும் அவர்கள் புரிந்து கொண்டு அதன் கூடி நடக்கக்கூடிய ஒரு நபராகவே மாறிவிடுவார்கள். நீங்கள் யாரையும் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க போவது கிடையாது. சரியானவர்கள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலையாக நிற்பார்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிலையாக நின்று போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுப்பார்கள். இந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்த பிறகு நீங்கள் உங்களையே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனா என்று அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். அந்த ஒரு மாற்றத்தை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கும். நீங்கள் அனுபவித்த காயங்கள் எல்லாம் உங்களை ஒரு வலிமையான மனிதராக மாற்றி கொடுக்கும். இனிமேல் அந்த வலிமையோடு நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. அவ்வளவு பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். மிகப்பெரிய ஒரு வழியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். மூன்றாவதா உங்களுடைய வாழ்க்கையில இருப்பது, குடும்பத்துல நீங்க செய்த உதவிகள் மதிக்கப்படாமல் போனது. அதை பற்றி நீங்கள் ஒருபோதும் வெளியில் சொன்னது கிடையாது. இருந்தாலும் நான் குடும்பத்துக்காகத்தானே உழைத்து இந்த ஒரு உதவியையும் இந்த ஒரு செயலையும் நான் குடும்பத்துக்காக செய்து கொடுத்தேன். அதை அவர்கள் மதிக்காமல் போனது எனக்கு மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை தேடி கொடுத்து கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் குடும்பத்தில் சொல்லாமல் உங்களுடைய நண்பர்களிடமோ உங்களுடைய துணையிடமோ நீங்கள் கூறி அழுத நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியா பொருந்துதா? நான் ஏதேனும் உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள். உண்மையை பேசியிருந்தால் கமாண்ட் வழியாக கூறிவிடுங்கள். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு, இந்த ஒரு நாளுக்கு பிறகு, குறிப்பா வரக்கூடிய இந்த ஒரு தேதியில உங்கள் வாழ்க்கையில ஒரு அமைதியானது உங்களை தேடி வரும். இந்த ஒரு அமைதி உங்களுடைய மனதை மெதுவாக சரி செய்யும். நீங்கள் காத்திருந்த அன்பு திடீரென்று உங்களுடைய வாழ்க்கைக்கு திரும்பி உங்களை தேடி வந்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அது ஒரு புதிய நபராக இருக்கலாம்,
அல்லது பழைய உறவு புதிதாக உங்களை தேடி மறுபடியும் வரலாம். அந்த அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டே தங்க இருக்கும். நீங்கள் மறந்த மகிழ்ச்சி மீண்டும் உங்களை தேடி வந்துவிடும். நீங்கள் சிரிக்க மறந்த நாட்கள் முடிந்து மீண்டும் சின்ன விஷயங்களிலும் சந்தோஷம் காண ஆரம்பிக்கக்கூடிய நல்ல ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எரிய ஆரம்பிக்கும். அந்த ஒரு வெளிச்சம் உங்களுடைய மன அமைதி, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய புதிய ஆரம்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஒரு நாள் நீங்கள் ஒரு முக்கியமான நபருடன் பேசியிருப்பீங்க. அது ஒரு நண்பராக இருக்கலாம் அல்லது ஒரு உறவாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த ஒரு பேச்சு உங்களுடைய மனதை லேசாக மாற்றி கொடுக்கும். நீண்ட நாள் சுமந்த பாரம் அந்த ஒரு உரையாடலில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்து போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும். அதற்கு பிறகு நீங்கள் உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம மற்றவங்களை நேசித்து எந்த விதமான பயனும் கிடையாது. முதல்ல நம்மளை நேசிக்கணும். நம்மளை மீது நம்ம பாசத்தை காட்டணும். காட்டினா தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்று உங்களுடைய எண்ணங்களை அனைத்தையும் நீங்கள் மாற்றிக்கொண்ட நாட்களும் உங்களுக்குள்ள இருக்கும். நான் எனக்கு போதும் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி வந்து கொடுக்கும். அதை நீங்களே எதிர்பார்க்காத ஒரு மாற்றமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மனிதர்கள் உங்களை காயப்படுத்த மாட்டாங்க. உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. ஆனால் அந்த மனிதர்களை நீங்க சரியா வழிநடத்தணும். சரியான ஒரு இடத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நீங்க தலைமீது ஏறி உட்காரக்கூடிய வேலையையும் உட்காரக்கூடிய அந்தஸ்தையும் கொடுக்காம எந்த ஒரு இடத்தில் எப்படிப்பட்ட பேச்சை அவர்களிடம் நம்ம பேசினால் அவர்கள் நம்மிடம் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் அந்த ஒரு மனிதர்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைக்கணும். அவங்க உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய உணர்ச்சிகளை மதித்து நடந்து கொள்வார்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், காதலிகளாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அவர்கள் நீங்க உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் உங்களுடைய அனைத்தையும் அவர்கள் புரிந்து கொண்டு அதன் கூடி நடக்கக்கூடிய ஒரு நபராகவே மாறிவிடுவார்கள். நீங்கள் யாரையும் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க போவது கிடையாது. சரியானவர்கள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலையாக நிற்பார்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிலையாக நின்று போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுப்பார்கள். இந்த மாற்றங்கள் எல்லாம் நடந்த பிறகு நீங்கள் உங்களையே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனா என்று அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். அந்த ஒரு மாற்றத்தை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கும். நீங்கள் அனுபவித்த காயங்கள் எல்லாம் உங்களை ஒரு வலிமையான மனிதராக மாற்றி கொடுக்கும். இனிமேல் அந்த வலிமையோடு நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. அவ்வளவு பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கை